ஹாய், இது வந்து RX 100ஓட பிரேக் பிளேட். இதில் வரக்கூடிய பிரேக் ரிலேட்டடாக வரக்கூடிய பார்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். 100, 135, RXZ 4 ஸ்பீட் எல்லாமே சேம் பிரேக் பிளேட் தான், சேம் பிரேக் பார்ட்ஸ் தான் வரும். ஓகே, இது வந்து பிரேக் கேம் லிவர் அப்படிம்பாங்க. இது பிரேக் கேம். இது 100 சப்ளை இருக்குது. இது வந்து 5YY பார்ட் நம்பரில் வரும். 36L கிடையாது. 36L அப்படின்னா சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட ஹைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இல்லைனா 2 mm எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து லேத்தில் கொடுத்து அந்த எத்தனை கரெக்டணுமோ அதை கரெக்ட் பண்ணி நம்ம எடுக்கலாம். பர்ஃபெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா தென் இந்த நட்டு இந்த போல்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. நம்ம இதெல்லாம் நட்டெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினது. அந்த போல்ட்டு சில டைம் கிடைக்கும். அதுவும் நமக்கு ஷோரூம்லாம் கிடைக்கிறதில்ல. ஷோரூம் Yamaha டிஸ்ட்ரிபியூஷனில் இது கிடைக்கிறதில்ல. நம்ம நார்த்தில் இருந்து தான் சோர்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பிரேக் இண்டிகேட்டர். இதுக்கு பேர் வந்து பிரேக் இண்டிகேட்டர். நமக்கு புது பிரேக் ஷூ போடும்போது, புது பிரேக் ஷூ புது ஹப் இருக்குல்ல, புது ஹப்பு போடும்போது இந்த பிரேக் இண்டிகேட்டர் இதை இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் மீட் ஆகும். இந்த பொசிஷனில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக் யூஸ் பண்ணி தேய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது தேஞ்சிட்டே இருக்கும். இந்த ரொட்டேஷன் மாறிட்டே இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ண கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அந்த பிரேக் இண்டிகேட்டர் மூவ் ஆகி நம்ம பிரேக் ஆல்மோஸ்ட் ஓன் அவுட் ஆகிட்டு அப்படின்னா இந்த எண்டு வந்துடும். இந்த எண்டு வந்துச்சு அப்படின்னா அதோட மீனிங் பிரேக் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் டன். பிரேக் நல்லா தேஞ்சிடுச்சு, நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த பர்பஸுக்கு தான் அந்த பிரேக் இண்டிகேட்டரே வச்சுருப்பாங்க. ஓகே, இது வந்து RX 100ஓட பேக் ரியர் பிரேக்லேயும் வரும், ஃப்ரண்ட்லேயும் வரும். ஃப்ரண்டில் உள்ளதுக்கும் பேக்கில் உள்ளதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் உண்டு. ஃப்ரண்டில் உள்ளது பார்த்திங்கன்னா அந்த ஏரோட இண்டிகேட்டர் இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், ஒரு 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். ரியரில் வந்து ஃபுல்லாக கட் ஆகிருக்கும், ஒரு L ஷேப்பில் இருக்கும் ரியரில். அதோட அந்த பிரேக் பிளேட்டுக்கு தகுந்தவரை அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் பேக்கில் உள்ளதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது பேக்கில் வரக்கூடியது தான். அதை நம்ம வந்து சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஹைட்டு எடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் பிரேக் அட்ஜஸ்டர் போல்ட்டு இது நட்டு. ஓகே, இது ஒரிஜினலில் சப்ளை இருக்குது. இதுவும் ரேர் கேஸ் தான், கிடைக்கிறதில்ல. இதுவும் வெளியிருந்து நம்ம சோர்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, தென் அகெயின் ரியர் பார்த்திங்கன்னா ரியர் உள்ள கேம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சேம் கேம் ஷாஃப்ட்டு, அதுக்கப்புறம் அதோட அட்ஜஸ்டர். இந்த அட்ஜஸ்டர் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே எல் ஷேப்பில் கட் ஆகிருக்கும் அந்த அட்ஜஸ்டர் ஆரோ. இதை தான் பெண்ட் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்டில் காமிச்சிருந்தேன். பட் ஃப்ரண்டில் சம்டைம்ஸ் கிடைக்கும், இப்போ கிடைக்கல. பட் இதை பெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் அகெயின் பேக்கில் உள்ள பிரேக் ராடு, அந்த நட்டு கிடைக்குது. இது வந்து சிலிண்டர் அப்படிம்பாங்க. பிரேக் சிலிண்டர் அதாவது பார்ட் நம்பரில் வரும். அப்புறம் அந்த ஸ்ப்ரிங், இது ஒரிஜினல் ஸ்ப்ரிங்கு. அப்புறம் இதில் ஒரு வாசர் வரும், ஒரிஜினல் வாசர் தான். இது பிளாக் கலரில் தான் வரும். அப்புறம் இந்த எண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு வாசர் வரும், ஒரு காட்டர் பின் வரும். இது ரியர் பிரேக்கில். ஓகே, ஸோ இவ்வளோ பார்ட்ஸும் நமக்கு பிரேக் ரிலேட்டடாக வரும். இந்த பார்ட்ஸ் நமக்கு அரேஞ்ச் பண்ணலாம். வேண்டவங்க மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.